ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு சூப்பரான சாஃப்டான கேக் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முட்டையெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, ஓவன் வச்சும் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வெல்கம் டு டிஷ்ஷும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா கேக். எப்பயுமே கேக் செய்கிறதுக்கு முன்னாடி கேக் செய்ய போகிற ட்ரேவையும் எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ முதல்ல ஒரு ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, அதை கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே ட்ரேயில் எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பு இல்லைன்னா மணலை போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சூடாகிற நேரத்தில் நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவையை எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி விட்டுக்கலாம். அடுத்ததாக எந்த கப்பில் ரவையை அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துட்டு அதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை நல்லா போதுமானதாக இருக்கும். ரவையையும் சர்க்கரையும் நல்லா அரைச்சி எடுக்கும்போது கேக் ரொம்பவே சாஃப்டாகவே வரும். இப்போ இந்த அரைச்சி வச்ச சர்க்கரையும் அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் தயிரையும் அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதையும் அந்த மாவோடு சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் அதோட ஒன்றா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த கேக் இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வரணுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இல்லைன்னா பால் பவுடர் இருந்தால் அதையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க திறந்து பார்த்துடலாம். இந்த கேக்கில் நம்ம எசன்ஸ் எல்லாம் சேர்க்கலை. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் இதோட கலந்துக்கிட்டாலே போதும். இதையும் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாவோட ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இதையும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரே, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக இப்படி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இந்த ட்ரேவை வச்சுருங்க. வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக இப்படி ஒரு குச்சியை வச்சு நடுவில் விட்டிங்கன்னா அந்த குச்சியில் மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வாங்க அந்த ட்ரேவை அதிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு அப்படியே கவுத்து விட்டிங்கனாலே கேக் ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இப்போ பின்னாடி இருக்க அந்த பட்டர் ஷீட்டையும் அப்படியே மெதுவாக எடுத்துருங்க. பார்த்து பொறுமையாக எடுங்க. இப்போ இந்த கேக்கை அப்படியே முன்னாடி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரவை கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டு பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.